கதையுடனே முதலையும் குரங்கும். குரங்கை ஏமாற்ற பார்த்த ஒரு முதலைக்கிட்டேருந்து அந்த குரங்கு எப்படி தப்பிக்குது புத்திசாலித்தனமா அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. ஒரு ஊரில் ஒரு ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சான். அந்த மரம் நிறைய பழங்களாக இருந்துச்சான். தினமும் அந்த பழங்களையெல்லாம் ஒரு குரங்கு சாப்பிட்டுட்ருக்குமா. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறத என்ஜாய் பண்ணி சாப்பிட்றத பார்த்துட்டு ஒரு முதலையும் எனக்கும் அந்த பழம் கொஞ்சம் பறித்து தரியா, எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அந்த குரங்கும் அதுக்கு பழங்களை பறித்து கொடுத்துதான். அதே மாதிரியே டெய்லியும் அந்த மங்கி அந்த முதலைக்கு நிறைய பழங்கள் பறித்து கொடுத்து 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம். 2 பேரும் பழத்தை ஷேர் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அந்த முதலை தன்னோட ஒய்ஃப் கிட்ட ஒரு பழத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்களாம். அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த பழம், இந்த பழமே இவ்வளோ டேஸ்டியாக இருக்கே, இதை டெய்லியுமே சாப்பிட்டு வாழற அந்த மங்கியோட ஈரல் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், எனக்கு அந்த மங்கி வேணும், நாளைக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இல்லை என்னால் முடியாது, அவன் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னாங்களாம். உனக்கு நான் முக்கியமாக உன்னோட ஃப்ரெண்டு முக்கியமாக, எனக்கு தெரியாது, நீ நாளைக்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு சொல்லி அடுத்த நாள் அந்த முதலை அந்த குரங்கு கிட்டே போயிட்டு, உனக்காக எங்கள் வீட்டில் விருந்து சமைச்சி வச்சுருக்கோம், என் கூட என் வீட்டுக்கு அந்த விருந்தை சாப்பிட்டுட்டு போ, டெய்லியும் நீ தான் எனக்காக பழம் பறித்து தர, இன்றைக்கி நீ என் வீட்டில் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சான். அந்த குரங்குமே ரொம்ப ஹாப்பியாக அது கூட கிளம்புச்சான். 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். அந்த குரங்கு, என்ன உன் முதுகுலாம் ஒரே முள்ளாக இருக்குது, எப்படி தான் உட்கார்றது இதில் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த முதலை இருந்துக்கிட்டு, அதுக்கு என்ன பெட்டாக போட்டு வைக்க முடியும், அட்ஜஸ்ட் பண்ணி உக்காந்துட்டு வா அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேரும் கிண்டலாக பேசி சிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். அந்த முதலை குரங்கை பார்த்து சொல்லிச்சான், நீ எதுக்காக வரேன்னு உனக்கு தெரியுமா, நான் ஒன்றும் உன்னை விருந்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகல, என் மனைவி தான் உன்னை சாப்பிட ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்காக தான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். என்னோட மனைவி தான் உன்னோட ஈரலை கண்டிப்பாக சுவைச்சே ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த குரங்குக்கு தூக்கி வாரி போட்டுருச்சான். இப்போ எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசித்தான். உடனே அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். என்ன பண்ணுச்சு அந்த குரங்கு, அடடா முதலே சொல்லியிருந்தா நான் என்னோடய ஈரலை எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல, இப்போ தான் துவைச்சி மரத்தில் காய போட்டுட்டு வந்தேன், என்னோடய நண்பன் நீ உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி மங்கி சொல்லிச்சான். அதை நம்பி அந்த முதலையும் திரும்ப அந்த மரத்துக்கிட்டேயே அந்த குரங்கை கூட்டிகிட்டு போச்சான். குரங்கு ஒரே தாவா தாவி அந்த மரத்து மேலே ஏறிக்கிச்சான். நான் உன்னை என் நண்பன்னு நம்பி தானே வந்தேன், நீ கடைசியில் என்னையும் சாப்பிட பார்க்குற, இனிமேல் நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டாகவே இருக்க மாட்டேன், இனிமேல் உனக்கு பழங்கள்லாம் பறித்து தர மாட்டேன், இப்படிலாம் நம்பி வரவங்கள ஏமாற்றக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அதோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கிச்சான். அந்த மங்கி மட்டுமே டெய்லியும் ஹாப்பியாக அந்த மரத்தில் இருந்த பழங்களையெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிச்சான். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பிடக்கூடாது. அப்படியே நம்பி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாலும் அதுலேருந்து எப்படி வரணும்னு டக்குன்னு ரொம்ப அறிவோடு யோசிக்கணும். அந்த குரங்கு மட்டும் நடு ஆற்றில் இருக்கும்போது பயந்து போய் தண்ணியில் குதிச்சிருந்தா ஸ்விம்மிங் தெரியாமல் இறந்தே போயிருக்கும். ஆனால் அந்த குரங்கு தந்திரமாக அந்த முதலையை ஏமாற்றி கரைக்கு அதை வச்சே போயிடுச்சு. இது மாதிரியே ஏதாவது ஒரு பிரச்சனைனா பதட்டப்படாமல் என்ன பண்ணலான்னு கரெக்டாக பார்த்து செஞ்சிடணும். அடுத்த ஸ்டோரி, குட்டி முயலும் சிங்கமும். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சான். ரொம்ப கோவக்கார சிங்கம்மா, தினமும் யாரையாவது ஒருத்தரை கொன்று சாப்பிட்ருமா. அது வந்தாலே அங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸும் ஓடி ஒளிஞ்சிப்பாங்களாம். இந்த அனிமல்ஸ் எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணி இந்த சிங்கத்தை நினச்சி எப்பயுமே பயந்துக்கிட்டே நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதா இருக்குது, என்னைக்கா இருந்தாலும் நம்ம சாக தான் போகிறோம், ஆனால் அது என்னைக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம்ல, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்துக்கிட்ட போயிட்டு, நாங்களாகவே தினமும் ஒருத்தராக உன்கிட்ட உன்னோட இரையாக வந்துடுறோம், நீயா எங்கள் எல்லாரையும் பயமுறுத்த வேணாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. முடிவு பண்ணாங்களாம். எல்லாருமா ஒன்றா சேர்ந்து போய் சிங்கத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. சரின்னு அந்த சிங்கமும் ஒத்துக்குச்சான். நம்மளும் கஷ்டப்பட்டு டெய்லியும் அலைஞ்சி திரிஞ்சு வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு அவங்களே வந்துட்டால் அதுவே பெட்டர் தானேன்னு சொல்லி இந்த டீலுக்கு ஒத்துக்குச்சான். டெய்லியும் ஒரு அனிமலாக
நம்ம தான் இன்றைக்கின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அது வரைக்கும் ஜாலியாக இருந்துச்சுங்களாம். என்றைக்கு அவங்களோட டேர்னோ அவங்க அன்றைக்கி அவங்களே போயிட்டு அந்த சிங்கத்தோட குகையில் இரையாயிடுவாங்களாம். எல்லா அனிமல்ஸுமே அது அதோட டேர்ன் அன்னைக்கு கரெக்டாக போயிடுச்சான். ஒரு முயல் குட்டி அதோட டேர்ன் வந்துச்சான் அன்னைக்கு. அது இந்த சிங்கத்துக்கிட்டேருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே, என்ன பண்ணலான்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டே போச்சான். அதுக்கு அந்த குகைக்கு போகவே மனசு இல்லையாம். போகலைனாலும் அப்புறம் சிங்கம் நம்மளை தேடி வந்துடுமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசனையோடைய ரொம்ப லேட்டாக தான் போச்சான். போனோடனே அந்த சிங்கம் ரொம்ப பயங்கர கோவத்தில் இருந்துச்சான். ஏன் இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். எனக்கு எவ்வளோ பசிக்குது தெரியுமான்னு சொல்லிச்சான். என்னை மன்னிச்சிருங்க, நாங்கள் 4 பேர் உங்களுக்கு இரையாக வந்தோம். வர வழியில் கிணத்துலேருந்து ஒரு கோவக்கார சிங்கம் மற்ற 3 முயலையும் சாப்பிட்டுடுச்சு. உங்களுக்கு இரையாக தான் வந்துட்டுருக்கோன்னு சொன்னால் அது கேட்கவே இல்லை. அதுதான் இந்த காட்டுக்கே ராஜான்னு சொல்லுது. அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா அந்த சிங்கத்தை பற்றி சொல்லிச்சான். இப்போ எங்கே இருக்குது அந்த சிங்கம், வா காமின்னு சொன்னோடனே இந்த முயலும் அந்த சிங்கத்தை ஒரு கிணத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு, இதோ இந்த கிணத்துக்குள்ளே தான் இருக்காங்க அந்த சிங்கம்னு சொல்லிச்சான். அந்த சிங்கமும் அந்த கிணத்தை எட்டி பார்த்த உடனே அது தன்னோட பிம்பத்தையே பார்த்துட்டு இன்னொரு கோபமான சிங்கம் தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு அதுக்கிட்ட சண்டை போடுறதுக்காக எகிரி குதிச்சதான். சிங்கம் தண்ணிக்குள்ளேயே முழுகி இறந்து போயிடுச்சான். அந்த ரேபிட்டு ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து ஓடிடுச்சான். போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் இனிமேல் நம்ம யாரும் இரையாக போக தேவையில்லை, நம்ம ரொம்ப சுதந்திரமாக இந்த காட்டில் வாழலாம் அப்படின்னு சொல்லிச்சான். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? புத்திங்கிறது வலிமையோட ரொம்ப பெருசுன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ரொம்ப வலிமையான அந்த சிங்கத்தையே எதிர்த்து போராடி அந்த புத்தியோட இருக்க முயல் ஜெயிச்சிருச்சு, உயிர் தப்பிச்சிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி நீல நரி. ஒரு காட்டில் ஒரு நரி வாழ்ந்துக்கிட்டு இருந்ததான். அதுக்கு ரொம்ப பசியாக இருந்ததான். சாப்பாடை தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தெரியாமல் மக்கள்லாம் வாழ்கிற பகுதிக்கு போயிடுச்சான். அந்த ஊரில் இருந்த எல்லா மக்களும் சேர்ந்து அந்த நரியை துரத்த ஆரம்பித்தாங்களாம். நரி வந்துருச்சுன்னு சொல்லி பயந்து போய் ஓடும்போது அங்கே ஒரு கொப்பரையில் நீல நிறம் சாயம் இருந்துச்சான். அதுக்குள்ளே விழுந்துருச்சான். துணிகளுக்கெல்லாம் சாயம் போடுவாங்கள்ல, அந்த கொப்பரை அது. நரி அதுக்குள்ளே விழுந்து எழுந்ததால் அந்த சாயம் அது மேலே ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சான். எழுந்த உடனே பார்த்தா அந்த நரியே நீல கலர் ஆயிடுச்சான். அதுக்கே அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சான். அந்த நரி காட்டுக்குள்ளே திரும்பி போன உடனே எல்லா விலங்குகளும் அதை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துச்சான். அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிச்சான். அதை யூஸ் பண்ணி, நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா, இனிமேல் நான் சொல்கிறது தான் நீங்களாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கட்டளை இட்டுச்சான். விலங்குகளுமே பயந்து போய் அது சொல்கிற வேலை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த நரி தனிமையில் தானே இருக்க போகிறோன்னு சொல்லி எப்பயும் போல் ஊளையிட்டுச்சான். அந்த சவுண்டை கேட்டவுடனே எல்லாரும் அது நரின்றதை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். நரி தான், நான் நீ எல்லாரையும் ஏமாத்தினியான்னு சொல்லி எல்லாரும் துரத்திக்கிட்டு போனாங்களாம். போகிற வழியில் ஒரு ஆற்றுல விழுந்து எழுந்தவுடனே அந்த நீல சாயமும் போயிடுச்சான். அந்த குள்ள நரி சொல்லி ஏமாத்தினதுனால விலங்குகள்லாம் அதுக்கப்புறம் அதுக்கிட்ட பேசவே இல்லையாம். அந்த நரி தனிமையில் வாடிச்சான். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? பொய்யா வேஷம் போட்டால் அது என்றைக்குமே நிலைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? எப்பயுமே உண்மையாக தான் இருக்கணுன்றத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கதை சிங்கமும் காளையும். ஒரு காட்டில் ஒரு பயங்கரமான சிங்கம் இருந்துச்சான். அது எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி கொன்று சாப்பிட்ருமா. அதை பார்த்தாலே அங்கே இருக்கிற எல்லா விலங்குகளும் அலறி அடிச்சிட்டு போய் ஒளிஞ்சிக்குமா. ஒரு நாள் ஒரு காளையை சாப்பிட போச்சான். அந்த காளை பயப்படவே இல்லையாம், கொஞ்சம் கூட தைரியமாக அந்த சிங்கத்தை ஃபேஸ் பண்ணிச்சான். அதோட புத்திசாலித்தனத்தால் அந்த சிங்கத்தையே வென்றுடுச்சான். அதனால் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட் ஆனதை பார்த்துட்டு அங்கே இருந்த 2 குள்ள நரிங்க இவங்களை எப்படியாவது கலைச்சி விடணும் இந்த கூட்டணியன்னு சொல்லி பிளான் பண்ணிச்சான். நரியோட தந்திரத்தை யூஸ் பண்ணி தப்பாக சொல்லிச்சான் அந்த காளையை பற்றி. அந்த காளை ரொம்ப நடிக்கிறான், அவன் ஒரு ஏமாத்துக்காரன்,
உங்கள் முன்னாடி தான் ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்கிறான், நீங்கள் போனதுக்கப்புறமா உங்களையே கிண்டல் பண்ணி சிரிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா கோல் முட்டுச்சுங்களாம். நரிங்கெல்லாம் சொன்னதை கேட்டு அந்த சிங்கம் அந்த காளையை சந்தேகப்பட ஆரம்பிச்சிச்சான். ஒரு நாள் கோவத்தில் அந்த காளையை கொன்னே சாப்பிட்ருச்சான். அப்புறம் தனிமையில் வாடும்போது தான் அது அதோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடிச்சான். நம்ம இந்த நரிங்க பேச்சு கேட்டிருக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டோம், உண்மையான நண்பனை இப்படி நம்மளே கொன்று சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? யார் என்ன சொன்னாலும் நம்பிடக்கூடாது, அதை தீர விசாரித்து அதில் இருக்க உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணுன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கதை கொக்கும் ஆமையும். ஒரு ஊரில் ஒரு ஆமை இருந்துச்சான். அது அங்கே ஒரு ஆற்றங்கரைக்கிட்ட உட்காந்துக்கிட்டு அங்கே பறந்து போய்கிட்டு இருந்த பறவைகள்லாம் பார்த்து நம்மளும் இந்த மாதிரி பறக்கணும்னு ஆசைப்பட்டுச்சான். அப்போ அங்கே கிட்ட வந்து உட்காந்து ஒரு 2 கொக்குங்க கிட்ட சொல்லிச்சான், எனக்கும் பறக்கணும்னு ஆசையாக இருக்குது, என்னை எப்படியாச்சும் பறக்க வைங்களேன்னு சொல்லி. அதுங்க ரெண்டும் ஒரு பிளான் பண்ணி 2 வாயிலையும் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆமையை பறக்க வச்சிச்சிங்களாம். மேலே பறந்து போயிட்டுருக்கும்போது மற்ற அனிமல்ஸ்லாம் கீழேருந்து அதை பார்த்து ஆமை பறக்குதுன்னு சொல்லி கிண்டல் கேலி பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அதை கேட்டுட்டு அந்த ஆமை ஏன் என்னை பற்றி கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லலான்னு வாயை ஓப்பன் பண்ணிச்சான். டமான்னு கீழேயே விழுந்து உடஞ்சி போயிடுச்சான். அந்த கொக்குகளும் பறந்து போயிடுச்சான். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? தேவைப்படாத இடத்துல வாய் திறந்து பேசக்கூடாது, பின்னாடி என்ன நடக்கும்ன்றதை யோசித்து செயல்படணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அந்த ஆமை மட்டும் அந்த இடத்துல பேசாமல் வாய் திறக்காமல் இருந்திருந்தால் அதோட ஆசையும் நிறைவேறியிருக்கும். கொஞ்சம் கூட யோசிக்காமல் அது வாயை திறந்ததுனால விழுந்து அடிபட்டுருச்சு. அதுக்கும் அந்த இடத்துல பேச வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கதை யானையும் சுண்டெலிகளும். ஒரு காட்டில் ஒரு யானை கூட்டம் இருந்துச்சா. அதில் நிறைய யானைகள் இருந்துச்சா. எல்லாம் ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருக்குமா. ஒரு வழியாக போகும்போது அங்கே நிறைய எலி பொந்துகள் இருந்துச்சான். அந்த யானைகள்லாம் வழியில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு கூட பார்க்காம அந்த எலி பொந்துகளெல்லாம் மெரிச்சிக்கிட்டு நாசம் பண்ணிக்கிட்டு எலிகளெல்லாமும் அச்சுறுத்திக்கிட்டு போகுமா. எலிகள்லாம் ரொம்ப பயந்து போய் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டாங்களாம். இந்த யானைகள்லாம் ரொம்ப அட்டூழியம் பண்ணுது, நம்ம கட்டி வைக்கிற பொந்துகளெல்லாம் களைச்சி விட்டுட்டு போயிடுது, நம்மளை வேற பயமுறுத்துதுன்னு சொல்லி இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். இதை எப்படி அந்த யானைக்கிட்ட சொல்கிறது? அது ரொம்ப உருவத்தில் பெருசாக இருக்கே, நம்ம சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்குமா, பயமாக இருக்குது அதுக்கிட்ட போய் பேசவேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த யானைங்க எல்லாமே ஒரு வலைக்குள்ளே மாட்டிக்கிச்சான். அப்போ அந்த யானைகள்லாம் சேர்ந்து ஒரு எலிக்கிட்ட உதவி கேட்டுச்சான். நாங்கள் உருவத்தில் சின்னதாக இருக்கிறதுனால எங்கேயாவது எங்களை கொஞ்சமாவது மதிச்சிங்களா? நீங்கள் நடந்து போகும்போதெல்லாம் எங்களை மிதிச்சிட்டு போனீங்க, எங்களோட வலைகளை எல்லாம் களைச்சிட்டு போனீங்க. இப்போ நாங்கள் தானே உங்களுக்கு உதவி பண்ண வேண்டியிருக்கு. நாங்களும் ஒரு உயிரினங்கள் தான், எங்களுக்கும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். அந்த யானைகளும் தப்பு தான், நாங்கள் இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டோம், நாங்கள் வழியில் என்ன இருக்குன்றதை பார்த்து நடக்கிறோம், இனிமேல் உங்களெல்லாம் அச்சுறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சிங்களாம். அந்த எலியும் அதோட கூட்டத்தில் இருக்க எல்லா எலிகளையும் கூட்டிகிட்டு வந்து அந்த எல்லா வலைகளையும் கட் பண்ணிச்சிங்களாம். ஆனாலுமே அந்த எலிங்களுக்கெலாம் ரொம்ப பயமாக இருந்துச்சான் அந்த யானைகளை பார்த்துட்டு. ஒரு எலி சொல்லிச்சான், இனிமேல் நம்ம இந்த யானைகள்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம், அவங்களும் இனிமேல் நம்ம நண்பர்கள் தான், இனிமேல் நம்ம வலைகளையெல்லாம் கலைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சான். எல்லாரும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ஹாப்பியாக அந்த காட்டிலே வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? யாரையுமே உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது, மற்றவங்க எப்படி சஃபர் ஆகிறாங்கன்றதை தெரியாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, மற்றவங்களோட கஷ்டம் என்னன்றதையும் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது காகமும் நாகமும். ஒரு ஊரில் ஒரு காகம் இருந்துச்சான். அது ஒரு மரத்து மேலே ஒரு நெஸ்ட்டு வச்சு அதில் 3 முட்டை வச்சுருந்ததான். சாப்பாடு தேடி போயிருக்கும்போது ஒரு பாம்பு வந்து அந்த நெஸ்ட்டில் இருந்த முட்டையை சாப்பிட்ருச்சான்.
வந்து பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சாம். அந்த காகம் வந்ததை பார்த்துட்டு அந்த பாம்பு இருந்த முட்டையும் கீழே தட்டி விட்டுட்டு கடகடன்னு இறங்கி ஓடிடுச்சான். அது எப்படியாச்சும் பழி வாங்கணும், என்ன பண்ணுறதுன்னு திங்க் பண்ணிகிட்டே இருந்துச்சான் அந்த காக்கா. அதுக்கப்புறமா ஒரு வீட்டிலேருந்து ஒரு கோல்டு செயின் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாம்பு இருக்கிற புத்துக்குள்ளே போட்டுடுச்சான். அந்த ஜுவல்லோட ஓனரு அந்த பாம்பு புத்துக்குள்ளே இருக்க ஜுவல்லை எடுக்கிறதுக்காக அந்த பாம்பு புத்தை இடிக்க போனாங்களாம். அதுக்கு அந்த பாம்பு ஒரு தடையாக இருந்துச்சான். அதனால் அதையும் அடித்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த புத்தை இடித்து அதுலேருந்து அவங்களோட செயினை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்களாம். இதையெல்லாம் பார்த்து அந்த காகம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். தன்னோட குட்டிகளை சாப்பிட்டு அந்த பாம்பு இறந்து போயிடுச்சேன்னு சொல்லி. அதுக்கப்புறமா அந்த காகம் புதுசாக முட்டைகளை இட்டு குஞ்சு பொரித்து ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துச்சான். இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? நமக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட புத்திசாலித்தனத்தால் திரும்ப எப்படி பதில் அடி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்து இன்னொரு சூப்பரான கதையோடு உங்களை மீட் பண்ணுறோம். பாய்.